ரஜினிகாந்த் நடித்த கூலி படத்திற்கு ஏ சான்றிதழ் வழங்கப்பட்டிருப்பது ரசிகர்களிடையே பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த படத்தின் காட்சிகளில் அதிகப்படியான வன்முறை இருப்பதாக கூறப்படுவதால் இது ரஜினியின் ஆக்ஷன் படங்களுக்கு புதுமையான அனுபவத்தை கொடுக்குமா என்ற ஆர்வம் அதிகரித்துள்ளது. ரஜினிகாந்தின் படங்களில் ஏ சான்றிதழ் பெற்றது இது முதல் முறையல்ல. இதற்கு முன்னர் அவருடைய சில முக்கிய படங்களுக்கும் ஏ சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. அவை: புதுக்கவிதை 1982. இந்த படத்தில் ரஜினிகாந்த் காதலில் தோல்வியடைந்த ஒரு இளைஞனாக நடித்து ரசிகர்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்தார். இந்த படமும் ஏ சான்றிதழ் பெற்றது. ரங்கா 1982. இது ஒரு ஆக்ஷன் திரைப்படம். இந்த படத்தில் ரஜினிகாந்த் கதாநாயகியாக நடித்த ராதாவுடன் சிறப்பாக நடித்திருப்பார். நான் சிகப்பு மனிதன் 1985. இந்த படத்தில் ரஜினிகாந்த் நீதிக்கு எதிராக போராடும் ஒரு கோபக்கார இளைஞனாக தோன்றி இந்த படம் பாக்ஸ் ஆபீஸில் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. ஊர்காவலன் 1987. இது ரஜினிகாந்தின் ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்த படங்களில் ஒன்றாகும். இந்த படம் வெளியான போது சமூகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. சிவா 1989. இந்த படம் பாக்ஸ் ஆபீஸில் மிகப்பெரிய வெற்றி பெற்றதுடன் ரஜினிகாந்தின் திரைப்பயணத்தில் ஒரு மைல்கல்லாக அமைந்தது. ரஜினிகாந்த் படங்களில் ஏ சான்றிதழ் வாங்கிய படங்களின் பட்டியலில் கூலியும் இணைந்திருப்பதால் இந்த படம் எந்தளவிற்கு ஆக்ஷன் மற்றும் த்ரில்லர் நிறைந்ததாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். இந்த படத்தை பார்க்க நீங்கள் தயாரா?